அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல. கியர் போடுற இது எங்கேயோ ஊந்துருச்சு. ஐ நீட் சம் ஹெல்ப் டு. மெமரி கார்டிலலாம் மெமரிலாம் இருக்குது அது வரைக்கும். ஏன்னா வந்து நான் லாஸ்ட் ரஷ்யாவில் என்ட்ரானதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, எதுவும் பண்ணல. ஓம் நம சிவாய. கடவுளே நீங்கள் நல்லபடியாக வந்து கிராஸ் பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் எடுத்து போக சொல்லுது. நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் போய் ஃபியூவல் போட்டுருவோம். ஏன்னா ஃபியூவல் போடணும். ட்ராக்ஷன் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் செஷனு. இங்கே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா அப்படியே ஸ்டார்டிங்கில் இந்த சைட்லேருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. இந்த ரிவருடைய பேட்ச்சு நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிவர். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரிவர் கிராசிங் தான் இருக்குது. ஸோ ஃபெரியில் தான் ஏற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ 457 கிலோமீட்டர்ஸ் 6 hours காமிக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 o'clock ரீச் ஆகும்னு சொல்கிறது. அங்கே போகும்போது 1 o'clock மாறலாம், இல்லைனா வந்து 11 o'clock மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். அது நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். 1 hour ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் நமக்கு. எப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம பார்டரை கிராஸ் பண்ணுறது தான். ஓகே, மொத்தம் 26 லிட்டர் போட்டிருந்தேன். அண்டு 1673 ரூபாய். 75 கிலோமீட்டரில் ஃபெரி இருக்குது போல இருக்குது. ஸோ ஃபெரி எடுத்து போகணும் நம்ம. என் மனசுக்கு என்னமோ இன்றைக்கி வந்து நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இல்லைன்னா ஸ்டக் ஃபார் அவர் இன் ரஷ்யா தான். வேறு ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் போய் ஒரு பார்டராக போய் அவளும் வந்து வெளியே விட மாட்டேன் நம்மளை அனுப்பி விடுவாங்க. நம்ம அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வாருங்க கைஸ், கவுபாய் ஸ்டைல். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடும் வச்சுட்ருக்காங்க கவுபாய் ஸ்டைலில். ரஷ்யாலேயே கவுபாய் ஸ்டைல் இருக்குப்பா. ஆக்சுவலாக கவுபாய்ஸ்னால் வந்து திருட்டு பசங்கன்னு அர்த்தம் கைஸ். நிறைய பேர் நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம், கவுபாய்ஸ் தான் வந்து மாடு குதிரையில் வந்து மாடு வந்து மேய்க்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னா கவுபாய்ஸ்ன்றவங்க திருடனுங்க, ரேப் பண்ணுறவங்க. அது வந்து ஒரு கேங்கு. ஆக்சுவலாக கவுபாய் அப்படின்றது வந்து டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய ஒரு கேங்கு. அந்த கேங் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேங்கு. அவங்க பண்ணுற இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்க்கு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாகிடுச்சு கவுபாய்ன்ட்டுன்னு. மோஸ்ட்லி குதிரை வச்சுட்டு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே வந்து கவுபாய்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குதிரை வச்சுட்டு அந்த ஃபார்மிங் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாரையுமே. ரிவர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. பட் அதோடைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு இந்த லேண்டுக்கும் அந்த லேண்டுக்கும் இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டிக்கு வந்து ஃபெரி தான். ஹோப்ஃபுல்லி வந்து ஃபெரியில் அலோவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்தோம். தலைவரே, எங்கள் ஃபெரி இருக்கா இல்லையா தலைவரே? வேலை இல்லைன்னா நான் காலி ஆயிடுவேன். மறுபடியும் அப்பாடா ஃபெரி இருக்குது. அப்பா ஃபெரியை பார்த்துட்டேன். ஃபெரி மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கள, கட்டுப்பாக இருப்பேன். டபுள் காசு கூட தரேன் தாத்தா. இன்னும் இல்லைன்றான் ஃபெரி. நோ யா ஓகே தாத்தா, பயமுறுத்துறியா தாத்தா? எனக்கு அப்படியே வந்து அல்லு கையிலுது. ஃபெரி மட்டும் இல்லைன்ட்டான்னு வச்சுக்க, நான் இங்கே எங்கேருந்து ஹெலிகாப்டருக்கு போய் தேடுவேன். ஏன்னா ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வேறு பக்கம் கொடுக்கலான்றதுக்கு. ஓகே ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு தான் எடுப்பாங்களாம். இன்னும் வந்து 1 hour இருக்குது. நம்ம 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். ஸோ 8 மணிக்கு ஃபெரி எடுப்பாங்களாம். ஸோ 8 மணி வரைக்கும் ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணணும். பட் நிறைய கார்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னா தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து பயந்துட்டேன் ஒரு செகண்டு, தட் வந்து ஃபெரின்னு ஒன்று இருக்கா இல்லையா இங்கே அப்படின்ட்டுன்னு. பட் திங்க் வெயிட் பண்ணுவோம். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஒருத்தரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கவே இறங்கிட்டார். கார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் கார்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே இறங்கிட்டாப்புல. அந்த சைடு அங்கே ஒரு ஃபெரி நிற்கிது. அது சரிதா, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி போகணும் நம்ம. How much? 800.
Okay. Not that much rusky. Откуда? India. Индия? Yeah. Красава я. Можно с тобой сфоткаться? Yeah. Спасибо, дорогой. Я жене пошлю, ё-моё, скажу, в Индии был, ёпперный баба. Она скажет, где ты был? Я говорю, не на работе. Тысяча. Okay. Ты Фотография. давай это самое. Не надо тут. Тысяча, конечно. Давай. Спасибо. Посмотри, друг. нормально? Спасибо, дорогой. Да пойдет, конечно, отлично, ёпперный баба. Спасибо, друг мой. Просто жене пошлю, скажу. Она скажет, где был? Я скажу, не на работе, а был вот в Индии. Только 3 слова знает. Он? Да. Да ничего страшного. Я Иван. Раша. Yeah. А ты кто? Как зовут? What is your name? Tagur. Тагур? Tagur. Тагур, очень приятно. Иван. Ivan. ஓகே கைஸ், சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல. இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, டீ மீன்ஸ் சாப்பாடு ஒரு பண்ணு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்தாங்க. அவ்வளோதான், வெயில் வந்து உச்சிக்கு ஏறிடுச்சு. மணி வந்து 8 இப்போ இங்கே. அண்ட் 12:40 ரீச் ஆகும்னு சொல்லுது. ஒரு 40-50 மினிட்ஸ் நம்ம அங்கே வெயிட் பண்ணோம்ல. இங்கே வந்து ஃபெரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரியோடைய டைமிங்கு. அங்கேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வரதுக்கு ரொம்ப சின்ன வால்கா ரிவர். ஆக்சுவலாக இது ஃபுல் ரஷ்யாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவர் போயிட்டுருக்கு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. அப்பா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அவங்களுடைய அது ஒரு இன்ட்ராக்ஷனு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய்னாங்க. எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா இல்லை ஓகே குடிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே டீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவரோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு ஒன்று இருந்தது பாருங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு ட்ரீம் கண்ட்ரியா. நான் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரீமா. நான் தான் சொல்லிட்டேன், போயிடாத தயவு செஞ்சு அமெரிக்காலாம், ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ரஷ்யாவில் இல்லாதது அப்படிதான் அமெரிக்காவில் இருக்குது, அதனால் வந்து போகாத அப்படி இப்படின்னு இருந்தேன். சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன். பட்டு போய் செட்டில் ஆகணும்னு போகிறது தெரில எனக்கு. எனிவே ஸோ ஒரே சைடு ஒரு 58 கிலோமீட்டர்ஸு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 376 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்படி தான் இதுதான் கைஸ். ஆக்சுவலாக வந்து ரஷ்யன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஈவன் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலோட ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றிருந்தாங்க. உள்ளே இருக்க லேடி வந்து ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி எனக்கு அப்பயே தெரியும் இந்த ரூடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து க்ளீனாக இல்லை, ஒய்ஃபை இல்லை, அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். பட் ரூடாக இருக்காங்கன்னு கமெண்ட் போட்டாங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. நான் வந்து சரி நாங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம், அவங்க ரூடாக இருந்தால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போனதுக்கப்புறமா எனக்கு நைட்டு சாப்பாடெல்லாம் போட்டு, சாப்பாடுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டால் காசுலாம் இல்லை, அது வந்து உனக்கு நான் ஆன் த ஹவுஸ் அப்படின்வாங்கல்ல. மீன்ஸ் நான் வந்து ஸோ காசுலாம் எதுவுமே வாங்கலை நைட்டு சாப்பாட்டுக்கு கூட, காசுலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க மோஸ்ட்லி ரஷ்யன்ஸு. காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து US டாலரில் இருந்த காசு எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்கேன் கையில். இதை வச்சு இன்னும் ஒரு 2 நாள் மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால். சப்போஸ் எதனா பிரச்சனை இப்போ பார்டர் கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா, பட் அதுக்கு மேலே வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செம்ம இன்டீரியராக ஒரு ரூட்டில் ஏதோ போயிட்டுருக்கோங்க நம்ம. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு 80 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரோட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வில்லேஜ் ரோட்ஸு. ஸோ டோட்டலாக வந்து 285 கிலோமீட்டர் இருக்குது.
மேலே வந்து நம்ம கனெக்ட் ஆகிறோம் அந்த பார்டருக்கான ஹைவே இருக்கும்ல, அந்த ஹைவே ரோட்டில் பார்ப்போம். அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் போக போகுது, இல்லை ஆஃப் ரோடு எதனா வரப்போதா. என்ன ஒன்றுன்னா ஆஃப் ரோடு வந்துட்டு ஆஃப் ரோடில் வந்து நம்மளுக்கு நேவிகேஷன் சொதப்பி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலியாக போயிடும். அது மட்டும் தான் ஒரே வரியாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ஒரு ரஷ்யாவை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாங்க, ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது அறிகுறியும் அது மாதிரி தான் இருக்குது. அண்ணே உங்களுக்கு கொஞ்சம் நான் ஓவர்டேக் பண்ணிக்கிறேண்ணே. அண்ணா வந்து நான் வழி விட மாட்டேன்டா இருறா அப்படின்னு போயிட்டுருக்காப்புல. மோட என்டியூரோ ப்ரோ மோட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அப்பா எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப் ரோட் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்ன 33 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரைட் ரோடா. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ராக்காக தான் இருக்குது. அதெல்லாம் நிறைய வண்டிங்க போய் இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. எங்கன்னா வந்து அடர்ந்த காடு மாதிரி எதனா இதுக்கு இடத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விடாமல் இருந்தால் சரி. நம்மளை ரஷ்யாவில் பாருங்க இப்படியும் லொக்கேஷன்ஸ் இருக்குது, இப்படியும் இடம் இருக்குது. கொய்யால மழை காலத்துலலாம் வந்தோன்னா இந்த ரோட்டில் காலியாகிடுவோம் போல இருக்கு கைஸ். பா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, பச்சை பசேல். அது கிளைமேட்டும் ஒரு பற்றி இங்கே வந்து அந்தளவுக்கு வெயில் இல்லை. எவ்வளோ 33 டிகிரி தான். ஓகே தான், 30 டிகிரி 33 35 டிகிரி வரைக்கும் ஓகே தான் கைஸ், மேனேஜபிள் தான். அதுவும் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்குன்னும் போது. ஸோ நிழல் இல்லாமல் வந்து எப்போ சூரிய ஒளி டேரெக்டாக மேலே படுதோ அதே 30-35 டிகிரி கூட வந்து நமக்கு நரகம் மாதிரி ஆயிடும். என்ன ரூட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் கூகுள் மாதாஜி. ஆனால் செமையாக இருக்குது, செம்ம ஒரு சிம்பிளான ஒரு லைஃபாக இருக்குது இங்கே இருக்கவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது. இன்றைக்கி டேட் வரைக்கும் பாருங்கள் எல்லாருமே வந்து இந்த பழைய மாடல் கார்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனா வந்து இந்த ரஷ்யா, உக்ரைனு இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்ஸ், இந்த லாடா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கார் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டில் இன் கிரேட் கண்டிஷன். ஏதோ வந்து அந்த காலத்து ரஷ்யாக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இதெல்லாம் ரஷ்யா தானா? இதெல்லாம் ரயில்வே கிராசிங்லாம் பாருங்கள். கூட்ஸ் வண்டி போது போல இருக்குது. அந்த இது தூக்கி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி கிராஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பார்டருக்கான ரோடை டச் பண்ணிட்டோம் கைஸ், மெயினான ஹைவேவை. இங்கே வந்து ரைட் எடுத்தோன்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டு ஒரு 209 கிலோமீட்ரு. எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி வந்து ரஷ்யாவை விட்டு போகிறோம் போது ஃபீல் ஆகுது. ஐயோ இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஆல்ரெடி ஒரு மாதிரி சொல்லி தான் அந்த பார்டரில் அப்புறம் விடாமல் போயிட்ட மறுபடியும் இந்த இடத்துல அதே சொல்லக்கூடாது. அதனால போகிறோம், ரஷ்யாவை விட்டு வெளியே போயே ஆகணும். எப்படின்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ரக்கு ஜாம் ஆகி நிற்கிது கைஸ். நீங்கள் பாருங்கள், இன்னும் 4.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்டருக்கு. அப்படியே எங்கள் அப்பா இதெல்லாம் எத்தனை நாள் அப்படியே நின்றுட்டுருக்காங்கன்னு தெரியலையே. பார்டர் கிராஸ் பண்ணால் தான் நின்றுட்டுருக்காங்களா? எல்லோரும் டோரை ஓப்பன் பண்ணி வச்சு நின்றுட்டுருக்காங்க.
பார்வையிலேயே கொண்டுருவாங்க போல இருக்கு. செக் பாயிண்டிங்கெல்லாம் இருக்குது. எப்போ உள்ள விடுவான்னு தெரியலையே, வெயில் வர பட்டையை கலப்புது. பார்டர் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் வந்து லஞ்ச் டைம் இப்போ வந்து கரெக்டாக. அதனால் வந்து இங்கே அப்படியே நிழலில் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து ரெடி. வணக்கம் இந்தியா. Ванакам Индия. Ванакам Индия. ரெடி வரலடா. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே என்னால் முடியல. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை உள்ளே உட்கார வச்சு லாக் பண்ணி வச்சு வெளியே விடாமல் ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணிட்டானுங்க. அலோவ் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. எலக்ட்ரானிக் விசா இருந்தால் வந்து இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. அங்கே என்னடானா இந்த பார்டருக்கு போனால் அவங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே என்னடானா எலக்ட்ரானிக் விசா இருந்தால் எங்கேருந்து என்ட்ரு ஆகணுமோ அது வழியாக தான் எக்ஸிட் ஆகணுமா. அதெல்லாம் எங்கேயுமே வந்து எதுலேயுமே மென்ஷன் பண்ணலையடா எந்த இதுலேயுமேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக பதிலே இல்லை. இங்கேருந்து ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னொரு பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்கு தான் அடுத்து போக போகிறேன். ஐயோ கடவுளே, தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்டா. டே அப்பா சாமிங்களா, முடியலடா என்னால். என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரைடே ஒருத்த சொதப்பிக்கிச்சு மொத்தமாக. இப்போ நான் 2000 கிலோமீட்டர் போனோம்னா நான் ஃபியூலுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், ரூமுக்கு என்ன பண்ணுவேன், காசு இல்லை. வாங்க இந்த பார்டருக்கு இன்றைக்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு, இந்த பார்டர்லேயும் எதனா சொன்னாங்கன்னா 178 கிலோமீட்டர் 3 மணி நேரம் காட்டுது. வேறு வழி இல்லை, வாங்க போகலாம். அங்கே போனதுக்கப்புறமும் எக்ஸிட் பண்ண முடியாது. அந்த பார்டர் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க. ஜூன் மாதம் ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியல கைஸ். இது ரெண்டும் விட்டோன்னா எனக்கு அப்படியே வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்கோ எதனா பண்ணுவோம். இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணி எதனா பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறது? கடுப்பு ஏற்றுறாங்க. 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறுபடியும் நான் போகணுன்னா வந்து ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்ரு நான் கீழே மறுபடியும் நான் வந்து அதே பார்டருக்கு போகணும் அப்படின்னா. இதை பற்றி எங்கேயுமே எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. ஒரு பார்டரில் ஒன்று சொல்கிறானுங்க. இப்போ மறுபடியும் நான் 173 கிலோமீட்டர். இன்னும் காலையிலேருந்து நான் சாப்பிடல கொள்ள எதுவும் பண்ணல. அப்படியே பசியில் மயக்கத்தில் தலை சுற்றுது எனக்கு. அப்படியே எந்த பார்டர்லையுமே இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்ததே கிடையாது கைஸ். என்னென்னா நான் என்ட்ரி ஆகும்போதே வந்து சொன்னேன் கிளியராக பார்டர்லேயே எங்கேருந்து எக்ஸிட் ஆக போகிறேன்னு கேட்டால் நான் வந்து கசகிஸ்தான் போயிட்டு கசகிஸ்தான் வந்து சைனா வழியாக இந்தியா போக போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய டெம்பரரி இம்போர்ட் பர்மிட்லேயே இருக்குது. இவிசாவில் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ஏன் அவங்க அப்படி சொல்ல போகிறாங்க? வந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்ததுன்னா ஒரு பார்டரில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு பார்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது ஓகே, அது கூட ஒத்துக்கலாம். என்ட்ரி பாயிண்ட்டில் தான் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஊர் இவிசாலையுமே அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மஸ்கட்டோ பார்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்டரில் தெரில. சப்போஸ் இன்கேஸ் க்ளோஸ் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நியர்பை எது பெரிய சிட்டியோ அங்கே போய்ட்டு நிப்பாட்டிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் இந்தியா போயிட்டு ரஷ்யாவுடைய ஸ்டாம்ப் விசா வாங்கிட்டு வந்து பார்டரை கிராஸ் பண்ண போகிறேன். அதை தான் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு. எப்படின்னா இந்த பார்டர் வழியாக நான் எக்ஸிட் பண்ணி விட்டுறணும்ப்பா, தயவு செஞ்சுப்பா சாமி, என்னால் முடியல. மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டேன் நான். இப்போது ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவன் இந்த பார்டருக்கு அந்த பார்டரில் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு போயிருப்பேன். அவன் ஒரேடியாக வந்த வழியாக திரும்பி போகணும் அப்படின்றான் பாருங்க. காலிலேருந்து நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல. எனக்கு அப்படியே வந்து மயக்கமாக வந்துச்சு எனக்கு. உள்ளே ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வெளியே நிற்கிறேன், வண்டிக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்றேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் கூட்டு போய் நீ அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஃபுல்லாக இந்த அதனால் டாக்குமெண்ட்ஸ் ஃபோர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் உட்கார வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி டீடைன்மெண்ட் ரூமில் போய் என்னை இங்கே உட்கார வச்சுட்டாங்க.
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு ஃபோன் கொடு, ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், உனக்கும் வந்து நீயும் வந்து அவன் லிட்டராக இப்படி தான் கேட்குறான் ட்ரான்ஸ்லேட்டில், நீயும் வந்து திருட்டுத்தனமாக உள்ளே வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு, என்னடா இது அப்படின்னு. நான் என்னை அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணாலும் ஒன்றும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்தியாவுக்கு திரும்ப அமுச்சு தான் ஆகணும். பட் தாராவுடைய நிலைமை என்ன அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். இந்த பைக் ரைடிங்கில் இருக்கிற பெரிய டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டும் கிராஸ் பண்ணுறது கிடையாது, வண்டியும் சேர்த்து கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான். இல்லைனா இந்நேரத்துக்கு நான் யோசிச்சு பாருங்க, பைக்கெலாம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஃப்ளைட்டு பிடிச்சி இந்நேரத்துக்கு நான் இந்தியா போய் சேர்ந்துட்ருப்பேன். இல்லைனா எந்த கண்ட்ரிக்கு போகிறோம்னா அந்த கண்ட்ரியில் போய் ஜாலியாக சில் பண்ணிட்டு ஒரு 10 நாள் சுற்றிட்டு. ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ் ரோடு. வேலை என்ன வரப்புக்குள்ளே தான் போக சொல்லுது கைஸ் கூகுள் மாதாஜி. இன்னும் வந்து எத்தனை கிலோமீட்ரு? 17 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் போக சொல்லுது என்னைய. அருமை. இது ஒரு பாதையான்னு கூட தெரில, ஆனால் ட்ராக் மட்டும் இருக்குது. ஆஃப் 17 கிலோமீட்டருக்கு இந்த ட்ராக் போகும்பா ஃபஸ்ட்டு. ஆஃப் ரோடெலாம் வரும்னு நினச்சேன், ஆனால் இந்த ஆஃப் ரோடை என்ஜாய் கூட பண்ண முடியல என்னால். லிட்டரலாக வந்து மூளை வேலை செய்யாமல் ஸ்டக் ஆகிடுச்சு, நிற்கிது. நான் எல்லா கடல்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன், எப்படின்னா இந்த பாட்டிலாச்சும் நம்மளை எக்ஸிட் ஆக விட்டுறணும்னு. எக்ஸிட் ஆக விட்டாங்கன்னா எப்பா சாமி ஊருக்கு வந்து மொட்டையே போடுறப்பா சாமி. கடவுள் நினச்சிப்பார் எத்தனை வாட்டி இது மாதிரி வேண்டி மொட்டை போடாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு. இந்த வாட்டி சத்தியமாக போட்டுற கடவுளே ப்ளீஸ். இது ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல இருக்கு கைஸ். இது நிறையலாம் ஓடுது அங்கங்கே, என்னன்னு சொல்லுவேன். எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் எப்படியோ வெளியே விட்டா போதும் சாமின்னு இருக்கு எனக்கு. இது மாதிரி ட்ராக் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ட்ராக் மறைஞ்சிருச்சுன்னா தான் பிரச்சனை. ரெகுலராக பப்ளிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பாதைன்னா ட்ராக் மறையாது. அவ்வளோ பெரிய ஹைவே இருந்து போன பார்டர்லேயே விடலை, இங்கே எப்படி நம்மளை விடுவான் அப்படின்னு. ஐயோ உங்களுக்கு தோன்றது எனக்கும் தோணுது, விடலைன்னா என்ன ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கொய்யால. கரெக்டாக தான் போகிறேன் நானே தெரில கைஸ் எனக்கு. ஏதோ அப்படியே போயிட்டே இருக்கேன், ஃபுல்லாக ட்ராக்கே மறைஞ்சி போச்சு. கூகுள் மாதாஜி. வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் நிறையா இருந்ததுன்னா இப்படிலாம் இருக்காது, அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஃபுல்லாக புல் வளர்ந்துட்டுருக்குது. ஆஃப் ரோடு ஓட்டுற நிலமையில யாராக இருக்கேன் நான் கூகுள் மாதாஜி. இப்படி கூப்பிட்டு வந்து சரி அண்ணிய கைஸ். கியர் போடுற இது எங்கேயோ ஊந்துருச்சு, இங்கே தான் எங்கேயோ ஊந்துதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கேன்னு போய் தேடுவேன். இருக்கிறத வச்சு அப்படின்னா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். கைஸ் ஒரு விஷயம் ஷாக்கிங்கான விஷயத்த பார்ப்பீங்க. அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ட்ரக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ போவீங்களா? அப்போ இதுதானே நான் உண்மையிலேயே பார்டருக்கு போகிற ரோடு விளங்கிடும். அதை பாருங்க எப்படி அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போவேன். ஓகே கைஸ், ஃபைனலி நல்ல ரோடுக்கு வந்துட்டேன். அப்பா சாமி, அவ்வளோதான், ஒரே ஸ்டேட்டு தான் பார்டர், 27 கிலோமீட்ரு. கடவுளே சிவனே உன் மேலே பாரத்தை போட்டு போகிறேன், தயவு செஞ்சு எப்படின்னா கிராஸ் பண்ணிடணும் வாட்டரை. ஓகே மக்களே,
எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை போக விடலை. ஃபைன், அவ்வளோதான். லெட்ஸ் சி வாட்ஸ் த பிளான். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் எடுப்போம், குளிச்சுட்டு டிசைட் பண்ணுவோம். இங்கேருந்து இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்கும். இப்போது 7 மணி ஆயிடுச்சு இப்போயே. அண்ட் எப்படியும் போகிறதுக்கு ஒரு ஆயிரம், ஒரு 10-11 மணி ஆயிரம்னு நினைக்கிறேன். அண்டு போனோடனே நேவிகேஷன் இருக்காது. இப்போயே நேவிகேஷன் இல்லை பாருங்கள், ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஸோ அப்படியே போகிற வழியே எதனா ஒரு ஹோட்டல் கண்ணில் பட்டுச்சுன்னா எடுப்போம். இல்லைனா அப்படியே வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்கு ஆரம்பித்தேன். இப்போது மணி ஈவினிங் 8 மணி ஆகுது. இந்த பார்டர் அந்த பார்டர் நான் அலைஞ்சு கிழிஞ்சு நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு எய்தர் 2 ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்மளுக்கு. நம்ம திரும்ப ஜார்ஜியா போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆக போகிறது கிடையாது. ஏன்னா திரும்ப ஜார்ஜியா போகணுன்னா என்ட்ரிக்கு பிரச்சனை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறதே ஒரு பிரச்சனை. ரஷ்யா சைடு கிராஸ் பண்ணிடுவோம். ஜார்ஜியா சைடு கிராஸ் பண்ணுறது அவன் திரும்ப நீ ரஷ்யாக்குள்ளேயே போன்னு அனுப்பிச்சி விட்டாலும் அனுப்பிச்சி விடுவான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மோசமான ஒரு பார்டரு. பிகாஸ் ஆஃப் த என்னுடைய லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழசாக இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்னல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன்லேயே வைக்கல நான். அதனால் ஸோ எய்தர் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கேருந்து நம்ம தாராவை இந்தியாவுக்கு ஷிப் பண்ணுறது, அப்படி இல்லைனா இங்கேருந்து நம்ம தாராவை அல்மாட்டிக்கு ஷிப் பண்ணுறது. அல்மாட்டி அதாவது கசகிஸ்தான் வழியாக அல்மாட்டிக்கு ஷிப் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு 80 கிலோமீட்டர் இன்னும் 9 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது நைட்டு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் சம்மர்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு 2 நைட்டு மட்டும் அங்கே ரூம் புக் பண்ணிட்டு எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்துட்டு அங்கே ஹோட்டல்லையே வந்து யாருன்னா பார்க்கணும், இல்லைனா வந்து லோக்கலில் யாருனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு எதனா எப்படின்னா வந்து சர்ச் பண்ணி யாரையாச்சும் ஒருத்தரை கண்டுபிடிச்சிருவேன். ஒன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம சபரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா விளாடிவோஸ்டாக்கில், அவங்களுக்கு இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். ப்ரோ எனக்கு கொஞ்சம் கேஷ் மட்டும் வேணும், நான் இந்தியன் அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்றேன், எனக்கு கொஞ்சம் எங்கள் லோக்கல் அக்கௌண்ட்டில் ரஷ்யன் காசு வேணும், எனக்கு ரூபிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம், கேஷ் கைக்கு வந்துருச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். அண்டு ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் என்ன ஆப்ஷன் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் தட் இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடக்கவும் கூடாது. பட் நடக்குது, நமக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு அல்மாட்டிக்கு ஷிப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அல்மாட்டிக்கு ஷிப் பண்ண ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வில் ஷிப் இட் டு இந்தியா. வேறு என்ன பண்ணுறது. ஸோ அல்மாட்டிக்கு ஷிப் பண்ணி அல்மாட்டியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய சைனா என்ட்ரி டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம போய் ரைட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஆக்சுவலாக இன்னொன்று யோசித்தேன், இங்கேருந்து நம்ம பைக்கை வச்சுட்டு நம்ம இந்தியா போயிட்டு ஸ்டிக்கர் விசா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு பைக்கை வச்சுட்டு இந்தியாவுக்கு நான் போயிட்டேன், சப்போஸ் அங்கே எனக்கு வீசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வீசா தரல அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய தலைவலியாக போயிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு தாராவை இந்த கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் பண்ணிட்டு தான் நான் வந்து பை ஃப்ளைட் ஆச்சு பை ரோட் ஆச்சு ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். எண்ட் ஆஃப் த டே என்ன அவங்க வெளியே அனுப்பி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுக்கு என் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எல்லாமே டிக் மார்க் விழுது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கக்னைஸ் ஆகாமல் இல்லை. ஜஸ்ட்டு பிகாஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் விசா இல்லை, இ விசா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால அதை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து எக்ஸிட் ஆக விட மாட்டாங்க. எனக்கு தெரியல, ஒரு கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ப்ராசஸ் இருந்தால் ஓகே. கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆக போகிறேன், எக்ஸிட் ஆகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு குறைச்சல் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு தகவலி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. என்ன உங்கள் கண்ட்ரிலேயே எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து வச்சுக்க போறியா என்ன? ஓகே மக்களே, ஏதோ பயங்கர ஒரு போஷான ஒரு ஊர் போல் இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அவைலபிளாக இல்லை. ரூம் ஒரே ஒரு இடத்துல அவைலபிளாக இருந்தது. இருந்ததும் பார்த்திங்கன்னா வந்து 18,000 ரூபலாம். என்கிட்ட இருக்கிறதே 5,000 ரூபல் தான். நான் எங்கே போவேன் 18,000 ரூபலுக்கு? ஐயோ கடவுளே. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எங்கே போகுது, என்ன ஆக போகுதுன்னு இன்றைக்கி கதை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு நான் ரோட்லேயே தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஷாக இருக்குது.
ஒன்றும் ரேட்டு கேட்டோடனே ஷாக் ஆகிட்டேன். நான் கூட மாற்றி 1800 தான் 18,000 போட்டாங்களான்ட்டுன்னு. அது இல்லாமல் ரூமே இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்றாங்க. டைம் செம்மையாக லேட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் வந்து நைட்டில் ரிஸ்க் எடுத்து ரைடே பண்ணக்கூடாது. மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி. பரவாயில்ல, ஏன்னா அந்த ரோட்டில் கீழே அப்படியே போட்டு தூங்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது. மாஸ்கோ மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேங்க. செம்ம பெரிய ஒரு ஊருக்கு. வேறு ஜிபிஎஸ் வேறு ஸ்டக் ஆகிருச்சு. அதனால் வந்து மேப்பும் போட முடியல. செம்ம ஃபன்னாக இருக்குது போங்க இன்றைக்கி. கேன் யூ புல்? ஓகே, ஸ்டாப். I need some help to find room. What room? What kind of room? Any cheap room? Any cheap? Yeah, anything cheap. Can you help me? My navigation not working. On night? Yeah. Yeah. Straight. வழியே இல்லை, ஹெல்ப் கேட்டால் தான் உண்டு. Find maybe Mishka. This is hostel. Okay. My navigation is not working. Yeah. FPV drones, you know. Oh. தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவரே பேசிட்டு அவரே கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கார். With pleasure for our guests. ஸ்பெசிவோ. இருக்கிற டயர்டுக்கு நான் ஹாஸ்டலில் இன்றைக்கி கொரட்டை விட்டு செத்தானுங்க எல்லாரும். அவர் கையில் தட்ட உடனே இருக்குல்ல, அவர் யோசிக்கவே இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டுடலாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கேட்டேன். வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தோன்னே தான் நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். எங்கேயோ வந்து பெரிய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்டா நம்ம அப்படின்னு. சின்ன ஊராக இருக்கும்னு நினச்சேன் சமரா. வா, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஹாஸ்டல் எடுத்துட்டேன். அண்ட் நான் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் எல்லா கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸாக இருக்குது. பட் பரவாயில்ல, இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்னியாகவே படுத்து தூங்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது. இதுவே படித்த ஒரு இடம் கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபிகர் அவுட் பண்ணி தாராவை என்ன பண்ணுறதுன்ட்டு.